தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இங்கே உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரை உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஆண்டவரே வந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, இன்னும் வர தடைப்பட்டவர்களை துரிதமாய் கொண்டு வாங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி கொடுங்க. எல்லாருடைய மனதையும் ஒருமுகப்படுத்துங்க. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாட்டு பாடலாம். கை தட்டுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், ஆடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே.
வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியமில் வீட்டில் ஜெய கொடியுடனே விண்ணுலகில் வந்து மண்ணுலகில் சென்ற மன்னனை சுந்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சுந்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இன்னொரு பாட்டா, இன்னொரு பாட்டு பாடலாமா? இன்னொரு பாட்டு என்ன பாட்டு பாரு? ரைட் பாடுமா. ரைட். உம்மை அப்பான் பத்தியா? பத்தியா பத்தியா இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் முதல்ல நீங்க ஒரு ஒழுங்கா உட்காரணும் வரிசையா. ஒரு அந்தம்மா பின்னாடி போமா, நீ பின்னாடி போ, பின்னாடி போ. நீ முன்னாடி வா. அப்படியே நீ பின்னாடி போ. நீ இப்படி வா. நீ வாமா, இங்க வா. பின்னாடி போ. உட்காரு. ரைட். சரியா? நீ தனியா வந்துட்ட. நீ இந்த பக்கம் வாமா. இந்தம்மா இன்னும் கொஞ்சம் தண்ணி வாமா. ஐயா நீ அப்படியே உட்காருமா. யார சொல்றமோ அவங்க தான் போகணும். நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காருமா. இந்த பக்கம் வா. இப்படி வா. ஒரு லேண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நேரா உட்கார தெரியாது உங்களுக்கு. என்னம்மா? சரி ஓகே. ரைட். சரி ரைட். பாடுங்கம்மா. ஸ்டார்ட். ரொம்ப அவங்க பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளம் அடிக்கணுமா? நீ பாட்டுக்கு அடிச்சு நீ ஒரு பக்கம் அடிச்சிருந்தா எப்படி அது? ரைட் பாடுமா. கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஒரு நிமிஷம் நான் பாடுறேன். முதல்ல கவனிங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன் உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும்.
தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஸ்தோத்திரம். போதுமா? போதும் போதும். சரி, தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நன்றி. பா, எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ உடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு சிறு கூட்டமாக இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த சிறு கூட்டத்தை பெரும் கூட்டமாக மாற்றி உம்முடைய அன்பை எங்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக நீர் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் கர்த்தருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, பலுக செய்வாராக, பெருக செய்வாராக. சரி, எல்லாரும் பேசக்கூடாது. பக்கத்துல என் வார்த்தையை மட்டும் கேட்கணும். நீ ஏமா ஒழிஞ்சிருக்கிற? நீ தான் அப்படி நேரம் உட்கார். ஏமா ஒழிஞ்சு பாக்குறேன்? நேரா பாருங்க. சரியா? ரைட், வெரி குட். சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. மத்தேயு மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம். மெதுவா மெதுவா, அவ்வளவு வேகமா அடிக்கக்கூடாதுன்னா மெதுவா அழகா, கிழிஞ்சிடக்கூடாது. இப்படி பண்ணிதான் கிழிஞ்சிட்டு. 18வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. அது வேற, இது வேற. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்திலும் குறித்தாவிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்றாரா? ரைட், வெரி குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? இதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியலையா? சரி சரி, ரைட், ஓகே. அதாவது
2 பேர் நீங்க ஒரு பிரச்சனையோட வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க ஒரு பிரச்சனையோட வந்திருக்கீங்க. இப்ப அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் இல்லையா? அதுக்கு தீர்வு கிடைக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணா நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டு நம்ம வேண்டிக் கொள்கிற காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்வாராம்? அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க லாஸ்ட் டைம் வந்திருந்தேன். அப்ப இங்க சில பேர் ஜெப குறிப்பு கொடுத்திருந்தாங்க, சீட்டு எழுதி கொடுத்தாங்க, பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இப்ப வந்த உடனே கேட்டேன், நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கல்ல, என்ன ஆச்சு? ஏமா என்னமா பண்ற? இங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுமா, அமைதியா கேட்கணும், சரியா? என்னை மட்டும் தான் பார்க்கணும், யாரையும் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நோண்டக்கூடாது. ரைட்டா? வெரி குட். சரி, நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு? நீங்க ஜெப குறிப்புகள்லாம் கொடுத்தீங்க இல்லையா, என்ன ஆச்சு? அப்போ ஒரு பாப்பா சொல்லுச்சு, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, எங்க அப்பா 1 மாசமா குடிக்கவே இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சார். கரெக்டா? அப்போ அந்த வார்த்தை கரெக்டா இருக்கா? 2 பேரு இப்ப அந்த பாப்பாவும் நானும் ஜெபம் பண்ணோம். அந்த பாப்பாவுக்கு அந்த ஏக்கம் இருக்கு, எங்க அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு ஏக்கம் இருக்கு. இப்போ நான் அதுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2 பேர் மனம் ஒருமனப்பட்டு அதுக்காக வேண்டுதல் பண்ணோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கு பதில் கொடுக்குறாரு. சரியா? இப்ப நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு செய்திக்கு போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது இது 2வது முறை வந்திருக்கிறேன் நாங்க போன முறையே நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு மாசம் வரலாம். அப்ப அந்த பாப்பா கூட சொல்லிச்சு, வாரம் வந்துருங்க பாஸ்டர். ஆனா வந்தா வருவீங்களா வரமாட்டீங்களா எனக்கு தெரியாது, நீங்க வர சொன்னா நான் வர தயாரு, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 1 மாசத்துக்கு ஒரு முறை வரேன் நான். ஆனா அப்படி வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் பிரயாசம் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும், அதனுடைய பலன்னு பார்க்க முடியும். கரெக்டா? கரெக்டா? ரைட்டா? போன மாசம் வந்தவங்க யாருமே காணோம், ஒரு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. போன மாசம் வந்தவங்கல ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, மீதி யாரும் இல்லை. பசங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதுல கூட போன மாசம் வந்தவங்க இந்த மாசத்துல இருக்காங்களான்னு தெரியல. ரைட். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஐயம் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஐயம் பாளையம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஊர்ல தானே இருக்கீங்க நீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படித்தான் தெரியுது, சரியா? ஐயம் என்றால் என்ன தெரியல பொருள்? சந்தேகம்னு பொருள். அப்போ பெரிய சந்தேகம் பாளையம் இது. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது? ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. உங்க ஊர் பேரே என்னன்னா இருக்கு? பெரிய ஐயம்பாளையம். ரைட்டா? பெரிய ஐயம்பாளையம். ஐயம்னா சந்தேகம். அப்போ என்ன சந்தேகம்? யாரு கடவுள், உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் நினைச்சுக்கிறேன், இந்த பெரிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ரைட்டா? அப்போ பெரிய ஐயம் பாளையத்தை என்ன மாத்தணும்னா, பெரிய ஐயன் பாளையமா மாத்தணும். ரைட்டா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். பெரிய ஐயம் பாளையத்தை என்னவா மாத்தணும்? அதான் பெரிய ஐயன் பாளையமா மாத்தணும். ரைட்டா? சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு 5:30 மணிக்கு நான் இப்போ 3/4 தூரம் வந்துட்டேன். எவ்வளவு தூரம் வந்துட்டேன்? நான் இங்க எத்தனை மணிக்கு வந்தேன்? 6 மணிக்கு வந்துட்டேன். அப்போ நம்ம பாதி 3/4 தூரமே வந்துட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ண உடனே என்கிட்ட என்னன்னு கேட்டாங்க தெரியுமா? வரலையா? என்னன்னு கேட்டாங்க? வரலையா? ஆனா என்ன கேட்கணும்?
வந்துட்டீங்களா, வந்துருக்கிறீங்களா அப்படித்தானே கேட்கணும். எங்க வந்துருக்கிறீங்க, நீங்க வர சொல்லிட்டாங்க இல்லையா, வர சொல்லிட்டீங்க, அப்ப கிளம்பிட்டீங்களா பாஸ்டர், வந்துட்டீங்களா, எவ்வளவு தூரம் வந்துருக்கிறீங்க அப்படித்தானே கேட்கணும். ஆனா அம்மா என்ன பண்றாங்க, வரலையா, இல்ல இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் தப்பா சொல்ல தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நாம ஒரு விஷயத்த தவறாக பயன்படுத்துகிறோம். ரைட்டா? இப்ப அவங்க என்ன மனசுல நினைச்சு கேக்குறாங்க தெரியுமா, வரலையா வந்துட்டீங்களா ஐயான்னு கேக்குறத வரலையான்னு கேக்குறாங்க. புரியுதா? ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. என்னுடைய மனைவி டீ போடுவாங்க, என் பையனுக்கு ஹார்லிக்ஸ் போடுவாங்க. போடும் போதே என்னன்னு கேட்பாங்க, டேய் உனக்கு ஹார்லிக்ஸ் வேணாவா, என்னன்னு கேட்பாங்க, வானாவா உனக்கு ஹார்லிக்ஸ் வேணாவா அப்படின்னு கேட்பாங்க. அவன் உடனே என்னன்னுவான், எனக்கு வேணாம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட அவனுக்கு ஹார்லிக்ஸ் வேணான்றான் அவன் அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஐயா நான் சொன்னேன், இரு அபிமா உனக்கு ஹார்லிக்ஸ் வேணுமா, வேணும் டாடி. இப்போ வானாவான்றதுக்கும் வேணும்ன்றது ஒரே அர்த்தம் தான். வானாவான்னு கேக்குறது எதுக்கு கேக்குறாங்க, வேணுமான்னு கேட்கறதுக்கு வானாவான்னு கேக்குறாங்க. அப்போ நாம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம், நம்ம வார்த்தைய எப்படி பேசுறோம்னா எதிர்மறையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம என்ன பண்றோம், வார்த்தையை எதிர்மறையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் நினைச்சிருக்கிறேன் சரியாதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று, ஆனா எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன். உங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த கல்யாணத்துல மோல் அடிக்கிறாங்க தெரியுமா, தாலி கட்டுற நேரத்துல முகூர்த்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்ல மாட்டேன்றீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்ல மாட்டேன்றீங்க. தாலி கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, என்ன மோலம் அது, அடிக்கிறாங்களா, எதுக்கு அடிக்கிறாங்க தெரியுமா, எதுக்கு அடிக்கிறது தெரியுமா, அப்படி இல்ல அப்படி இல்ல அர்த்தம் அது. இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க, எதிர்மறையான வார்த்தை எதுவும் நீங்க பேசிடக்கூடாது. யாரோ பேசுற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்துடக்கூடாது, அது காதுல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேகமா சத்தமா அடிப்பாங்க. அந்த சவுண்ட்ல வேற எதுவும் கேட்காது, பக்கத்துல என்ன சொல்லிட்டு இருக்க அந்த பாஸ்டரோ இல்ல வேற யாரோ அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தாலி எடுத்து கொடுக்கும் போது ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அந்த வார்த்தை மட்டும் தான் காதுல விழணும், வேற எந்த வார்த்தையும் காதுல விழுந்து விடக்கூடாது. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணிருக்கிறோம், எதிர்மறையான வார்த்தைகளையே நிறைய உபயோகப்படுத்துறோம். அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தணும். ரைட்டா? அதை முதல்ல என்ன பண்ணணும், நானே யோசிக்கணும், நான் வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறேன், எந்த வார்த்தை வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத கவனிச்சு நான் பேச வேண்டும். அப்போ அந்த வார்த்தையில தான், அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்ற அந்த வார்த்தைய அவங்க ஆமேன் ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அப்படியே ஆக கடவுதுன்னு பொருள். ரைட்டா? இப்ப நீங்க எதிர்மறையான வார்த்தை சொன்னா அவர் தேவதூதர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆமேன்னு சொன்னா என்ன ஆகும், அப்படியே நடக்கும். முதல்ல என்ன பண்ணணும், நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் பேசுற வார்த்தைய நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும். புரியுதா நான் சொல்றது, புரியுதா? ஒன்னும் புரியல, நீ அவ்வளவுதானே பார்த்துக்கிட்ட. ரைட்டா? சரியா? நல்ல வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும், பேச பழக வேண்டும். இனி முதல் நீங்க செய்யறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். ரைட்டா? நீ வந்துருப்போம், இங்க வாங்க, நீ தான் இப்படி வந்து இங்க வா, என் பக்கத்துல வாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்றமா நீ, இங்க வா, இப்படி வா, இங்க உட்கார், இங்க உட்கார், ஃபேன் பக்கத்துல இப்படிதான் உட்கார், என்ன பார்த்து உட்கார், என்ன பார்த்து உட்கார். ரைட், வெரி குட், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இது நம்பர் 1, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஜாக்கிரதை இல்லம்மா, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. ரைட்டா? நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க. அப்போ தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமேன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே நடக்கும். ரைட்டா?
முதல்ல நான் நம்பணும் எனக்கு அது நல்லது நடக்குது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு சுகம் இருக்குது, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்க என்னவா இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. நீங்க எனக்கு ஐயோ கால் வலிக்குது, எழுந்துக்கவே முடியலம்மா, எனக்கு வரவே முடியலம்மா, எனக்கு நடக்கவே முடியலம்மா அப்படின்னா என்ன ஆகும்? நான் அப்படி சொல்ல. ரைட்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பேசுற பேச்சு என்ன பேச்சா இருக்கணும்னா அன்பு வெளிப்படுற மாதிரி இருக்கு. நீங்க பேசுற வார்த்தையில என்ன பண்ணணும்? அன்பு வெளிப்படணும். அன்பு மாத்திரம் இல்ல, தாழ்மை வெளிப்படணும் இல்லையா? அன்பு, தாழ்மை, பொறுமை, நிதானம், அந்த வார்த்தையிலேயே அந்த வார்த்தைய நல்லா இருக்கிறீங்களாமா, வாங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களாமா, வாங்கம்மா, ஓகே, சரிங்கம்மா, பரவாயில்லம்மா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேச பழகணும் நாம. புரியுதா? நான் சொல்றது புரியுதாம்மா? நீ அங்க இன்னும் பாத்துருக்கீங்க. என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேம்மா? நான் என்ன சொன்னேன்? நான் என்னம்மா பேசுறேன்? ஏன் நீ உனக்கு பத்தியா கவனம் எங்கேயோ இருக்கு, பத்தியா கவனம் எங்கேயோ இருக்கு, கவனம் சிதறக்கூடாது தெரியுமா? பேசுறதுல நான் பேசினுக்கிறேன், நீ என் வார்த்தையை தான் பார்க்கணும், என் வாயில என்ன வார்த்தை வருதுன்னு கவனிக்கணும். அப்பதான் அது மனசுக்கு போகும். நான் என்னுடைய மனசு வேற எங்கேயோ இருந்தா நான் 1000 பேசினாலும் என்ன ஆகாது, உங்க மனசுக்குள்ள பதியாது. புரிந்து கொள்ளுங்கள். ரைட், சரியா? இன்னொரு முக்கியமான விசேஷம், நான் இப்ப மாசம் வர்றேன்னு தெரியும்ல உங்களுக்கு, எந்த டேட்ல வர்றேன், அது டேட் ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஒருவேளை அம்மா கிட்ட நீங்க போன் பண்ணி நீங்க போகும்போது வரும்போது எத்தனை மணி எப்பமா வராரு அப்படின்னு அவங்க என்னன்னுவாங்க, இந்த டேட்ல வரேன்னு சொல்லிக்கிறாருமா, இல்ல நான் இன்னும் பேசலாமா, பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேமா, அப்போ அடுத்த நாளைக்கு இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு பேசுறேன்னு உங்களுக்கு சொல்றேன்னு அவங்க டேட் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிமா தம்பி, உட்காருமா, சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கூடுகைக்காக ஜெபம் பண்ணு. ஒரு எதிர்பார்ப்பு வேணும் எனக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம மீட்டிங் நடக்குது இல்லையா? எதுக்காக நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆசீர்வாதத்துக்காக தானே? அப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை எனக்கு கொடுக்க போறாரு, அந்த வார்த்தை எனக்கு நல்ல வார்த்தையா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்காக முதல்ல ஜெபம் பண்ண ஆண்டவர். நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். இப்ப நீங்களும் ப்ரிப்பேர் ஆகி நானும் ப்ரிப்பேர் ஆகி வந்தா நீங்க என்ன ஆகும்? ஆவியானவருடைய அனல் நம் மீது ஊற்றப்படும். ரைட்டா? இப்ப நான் பாட்டுக்கு அவன் வருவாரோ வரலையோ அப்படின்னு நீங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டவர் வருவாரா, என்கிட்ட பேசுவாரா, எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரா எனக்கு தெரியாம நான் இருந்தேன்னா நான் இங்க வந்து வெறுமையா போயிட்டு நான் வார்த்தை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அது உங்களுக்கு என்ன ஆகாது, பிரயோஜனப்படாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனிமே இந்த 3 காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? மனசுல வச்சுக்கணும். என்ன முதல் காரியம் என்ன சொன்ன? என்ன? நல்ல வார்த்தைகளை பேசணும். ரைட்டா? எப்படி நல்ல வார்த்தைகள்? அன்பான வார்த்தைகள். ரைட். அடுத்தது 3 காரியத்தை சொன்னேன். 1 அன்பான வார்த்தைகள், அடுத்தது பத்தியா ஒருத்தருக்கும் கவனமே இல்லை, பத்தியா எல்லாரும் தூங்குறீங்க போல இருக்குது. ரைட்டா? அடுத்த வார்த்தை எதிர்மறையான வார்த்தைகள் என்னுடைய வாயில வரவே கூடாது. மூன்றாவது சொல்ல மாட்டேன்றீங்களாமா? மூன்றாவது அதுதான் ஃபர்ஸ்ட் அன்பான வார்த்தை. அன்புல தான் அதெல்லாம் வந்துருது. 2வது வார்த்தை என்ன சொன்னேன்? எதிர்மறையான வார்த்தை. 3வது பத்தியா மறந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன். அதாவது இந்த ஜெப கூடுகை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவருடைய நல்ல வார்த்தை எனக்கு கிடைக்கணும், பாஸ்டர் நேரத்துக்கு வரணும், அந்த எதிர்பார்ப்போடு நீங்க வந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரைட்டா?
புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, என்னென்ன வார்த்தை? 3 அன்பான வார்த்தை, 2 1 எதிர்மறை வார்த்தை கூடவே கூடாது. மூணாவது ஆயத்தமா இருக்கு. வெரி குட், கரெக்ட். புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? வெரி குட், வெரி குட். இப்ப ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு சீக்கிரமா முடிக்கிறேன். அடுத்தது உங்க சாட்சிகள் இருந்தா நீங்க சாட்சி சொல்லலாம். நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு நான் புறப்பட போறேன். சரியா? இது இன்ட்ரோடக்ஷன் தான், கொஞ்சமா சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ளும். அதாவது பரிசுத்த நமக்கு முக்கியமான ஒரு ஆணி வேர், நமக்கு ஆணி வேரா இருக்கக்கூடிய 2 விஷயம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவநாடி அப்படின்னு சொல்லலாம். ஜீவநாடினா என்ன தெரியுமா? உயிர் நாடி, ஜீவநாடி இல்லையா? அது போல இருக்கிற 2 விசேஷங்கள் என்ன அப்படின்னா, 1 ஜெபம், 2வது வேத வாசிப்பு, பரிசுத்த வேதாகமம். ரைட்டா? 1 என்னது? ஜெபம், இன்னொன்னு பரிசுத்த வேதாகமம். ரைட்டா? அந்த தியானம் பண்ணணும். நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும்? தியானிக்கணும், ஜெபம் பண்ணணும். சரி, ஜெபம் என்னென்ன அப்படின்னா, நான் கம்யூனிகேட் பண்றேன், ஆண்டவரோட பேசுறது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்கன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் என்ன? நீங்க கம்யூனிகேட் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த அம்மா கிட்ட சொல்றீங்க, அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரோடு பேசணும்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் ஜெபம். வேற ஒரு வழியிலையும் நீங்க ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? தொடர்பு கொள்ளவே முடியாது. நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ரைட்டா? கடவுளை தொடர்பு கொள்ளணும்னா ஜெபம் பண்ணணும். சரியா? ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜெபமே எனக்கு பதில் கிடையாது. ரைட்டா? ஜெபமே என்ன கிடையாது? எனக்கு பதில் கிடையாது. நான் சொல்லுவேன், அவர் கேட்பார், அவ்வளவுதான். அதனால 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. ரைட்டா? நான் பேசுறேன், ஒருத்தர்கிட்ட போன்ல பேசுறேன், ஐயா வந்துருங்கய்யா அப்படின்றோம். அப்பா சரிம்மா நான் வரேன் அப்படின்றாரு. அவர் வருவாரா வரமாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க, ஐயா பாஸ்டர் வரப்போறாருமா வந்துருங்க அப்படின்னு தகவல் கொடுத்துட்டீங்க. ஆனா அதுவே என்ன ஆகாது? பதில் ஆகாது. ரைட்டா? அது போலதான் நான் பண்ற ஜெபங்கள் எல்லாமே பதில் கிடையாது. நான் ஒன்லி ஆண்டவரோடு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ஆயுதம். ரைட்டா? சரி, 2வது வேதம், பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன அப்படின்னு கேட்டா, அது ஆண்டவர் நம்மை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வழி மட்டும்தான். அவருக்கு எத்தனை வழி? நிறைய வழி இருக்கு. ஆனா ஒரே ஒரு வழி, பல வழிகள்ல ஒரு வழி, பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம்னா என்னன்னு சொன்னேன். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரை சொல்ல மாட்டேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்கம்மா, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களம்மா. என்னம்மா உங்க கவனம் இங்க இல்லையா? நீங்க கவனிக்கலையா? சொல்லுங்க. ஜெபம்னா என்ன? ஆண்டவரை தொடர்பு கொள்றது. துதிக்கிறதுல தொடர்பு கொள்றது. ஒருத்தரோடு பேசணும் அப்படின்னா எப்படி செல்போன் மூலமா ஒருத்தர் நம்பர் போட்டு நீங்க பேசுறீங்களோ, அது போல ஆண்டவரை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆயுதம், வேற வழியே கிடையாது ஆண்டவரை தொடர்பு கொள்றதுக்கு. ஜெபத்தை தவிர வேற வழியே கிடையாது உங்களுக்கு. ஆனால் ஆண்டவருக்கு பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி நம்மை தொடர்பு கொள்றதுக்கு பரிசுத்த அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணா? என்னோடு பேசலாம். ரைட்டா? இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க, தயவு செஞ்சு நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நான் பைபிள் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க அதை சரியா பயன்படுத்தணும். அதை ஏனோ தானோன்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றேன், வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் வாசிங்க.
யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. ரைட்டா? ஆமா, போதும் போதும். இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. அதுலயே 14, 1வது அதிகாரமா யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த வார்த்தை தான், இப்ப உங்க கையில இருக்க வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறி இல்லையா சத்தியத்தினாலும் இல்லையா. வாசிங்க அந்த வார்த்தையை, 14வது வசனத்தை வாசிங்க. 14 10ல இருந்து. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அவரு? யார் அவரு? ஏசப்பா. ரைட்டா? இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. நீ வச்சுனுக்கிற கையில வச்சுனுக்கிற அந்த வார்த்தை தான் யாரு? நீ வச்சுனுக்கிற வார்த்தை யாரு? இந்த வார்த்தை தான் அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள்ளே மனிதனாக வாசம் பண்ணினார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த ஆண்டவர் நம்ம கையில எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். ரைட்டா? எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். அதுதான் இப்ப நீங்க பைபிள்னு வச்சிருக்கிறீங்க. புரிஞ்சு கொள்ளுங்க, நான் சொல்றது புரியுதா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை நான் ஏன்னா மாசம் மாசம் வர்றதுனால ஆரம்பத்துல இருந்து எடுக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி புரிஞ்சு கொண்டால் நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். ரைட்டா? நான் முதல்ல 3 காரியத்தை சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? முதல்ல 3 காரியம் சொன்னேன். என்ன காரியம்? முதல்ல 3 காரியம் சொன்னேன். என்ன காரியம்? அன்பா பேசணும். என்னுடைய வார்த்தையில என்னவா இருக்கணும்? எப்ப எல்லாரிடத்திலும் அது குடும்பத்தினரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், என் வேலை செய்யற இடங்களா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். நான் எப்படி பேசணும்? அன்பா பேசணும். அந்த அன்புல என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இல்லையா? ஏனோ தானோ எடுத்தேன் கவுத்தேன் அதெல்லாம் பேசவே கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ள. நாம ஆண்டவருடைய பிள்ளைகள். இது சாதாரண கூட்டம் இல்ல, இது ஆண்டவருடைய கூட்டம். அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவாரு, எப்படி பழகுவாருன்றத நாமளும் என்ன பண்ணணும்? நாம வெளிப்படுத்தணும். அப்போ அன்பா பேசணும். 2வது, எதிர்மறையான வார்த்தைகள் கூடவே கூடாது. அது நான் என்னுடைய பழக்கமா இருக்கலாம், என் பழக்கமா பேசக்கூடியதுதான். ஆனா அப்படி பேசக்கூடாது, அது தவறு. ரைட்டா? 3வது, ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஆயத்தப்பட்டு நீங்க வரணும். நான் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப டைம் ஆயினே இருக்குது. ரைட்டா? நீங்க முன்னாடியே வந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த நேரத்துக்கு வந்துட்டு இருந்தா நாம இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, மத்தேயு 18:19 என்ன சொல்லுது? வாசிங்க மறுபடியும். 18:19 மத்தேயு 18:19 என்ன வார்த்தை சொல்லுது பாருங்க. 18வது அதிகாரம் 19வது வசனம். வாசிங்கம்மா சீக்கிரம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற
எந்த காரியம் குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? அப்போ இது நடக்கணும் எனக்கு, இல்லையா? இங்க எதுக்கு வரேன்? எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னு நான் வரேன். அப்போ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நான் எதிர்பார்ப்பு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் வருவார், இன்னைக்கு என் கூட பேசுவாரு, என்னை ஆசீர்வதிக்க போறாரு, என்னுடைய குறையெல்லாம் என்ன ஆயிட போகுது? நிறைவாக போகுது. அப்படி எதிர்பார்ப்பு எனக்கு வரணும். அப்படி வந்தால்தான் அப்போ கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவதூதர்கள்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். அவங்க என்ன பண்றாங்க? பரலோகத்துல பிதாவை துதித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி துதிப்பாங்க? அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்ப நீங்க அந்த வார்த்தையை, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்ற ஆமேன் என்ன ஆகும்? அப்படியே ஆகும். புரிஞ்சு கொள்றீங்களா? புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நாம தெரியாம சில விஷயங்களை செஞ்சிருக்கோம். அப்படி பண்ணவே கூடாது. ரைட்டா? எல்லா விஷயத்திலும் அதே நேரத்துல எதிர்மறையான வார்த்தைகளும் நம்மை தவறாக வழி நடத்திவிடும். அதையும் நாம் என்ன பண்ணணும்? தடை எடுத்துட்டு நல்ல வார்த்தை, வாங்க, நல்லது, சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். நீங்க நல்லா இருங்க, உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க, நீங்க சுகமாயிடுவீங்க, நல்லா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோமா? வெளியில போகும்போது என்ன சொல்றோம்? இப்ப யாராவது ஸ்கூலுக்கு எங்கேயும் போகும்போது, நான் போயிட்டு வரேன். சில பேர் என்ன சொல்லுவான்? நான் போறேன். உடனே என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? போயிட்டு வா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ரைட்டா? அப்போ நான் போயிட்டு வரேன், அப்போ என்னாலும் போயிட்டு நான் வருவேன். அப்போ ஆமேன்னு சொல்லும் போது என்ன ஆகும்? அப்படியே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரியா? இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. சங்கீதம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா. யார் பாக்கியவான்னு சொல்றாரு ஆண்டவரு? எல்லாம் உட்கார், ஒரு நிமிஷம். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் என்னவா இருக்கான்? பாக்கியவான் அப்படின்னு சொல்றான். அது எப்படி பாக்கியவான் அப்படின்னு ஒரு காரியத்தை பார்க்கலாம். வாங்க வாசிங்க. 119வது சங்கீதம். சங்கீதம் 119 105வது வசனத்தை வாசிங்க. 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? நான் என்ன பண்ண மாட்டேன்? இடற மாட்டேன், நான் வழி தவறி போக மாட்டேன், நான் விழுந்துட மாட்டேன். அப்படித்தானே அர்த்தம்? புரியுதா? 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 அதுல இருக்காதுமா சங்கீதம்? அதுல இருக்காது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கிறோமா? புரியுதா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8. யோசுவா 1:8. அதுல இருக்காதுமா? அதுல இருக்காது. அந்த பெரிய பைப் அது அம்மா கிட்ட இருக்கு, பாருங்க, வாங்கி. யோசுவா 1:8. சீக்கிரமா பக்கமா? ரைட், வெரி குட். ஆமா, யோசுவா பக்கம் 269.
269 சீக்கிரமா. 269 8வது வசனத்தை வாசிமா. இங்க 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 நியாயப்பிரமாண ரைட், வெரி குட். கடைசியாக சங்கீதம் 144 12 13 14 15 வசனங்கள். எப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. 114 144 சங்கீதம் 144 அதிகாரம் திருப்பு 144 12 13 14 15 வசனங்கள். ஆமா, 12 13 14 15 எப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதற்கு அதுல வார்த்தைகள் இருக்கு. வாசிங்க, கடைசியா முடிச்சிடலாம். ஆமா, அப்பொழுது 144 12ல இருந்து வாசிங்கம்மா. நீங்க வாசிங்க, இங்க சொல்றேன். இங்க பாப்பா எடுக்குது. சத்தமா வாசிமா. ஓங்கி வளர்கிற விருட்சங்கள் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித ட்ரை பண்ணுங்கம்மா. ட்ரை பண்ண. நான் படிக்கிறேன். ஆனா ட்ரை பண்ணணும். சரியா? நீங்க சத்தமா படிச்சீங்கன்னா தான் நீங்க கத்துக்க முடியும். அது அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமாக உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சையாயிருக்கிறார். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? இல்லாம இருக்கிறோம், வெறுமையா இருக்கிறோம், போதாம இருக்கிறோம், வருத்தத்துல இருக்கிறோம், வியாதியில இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், போராட்டத்துல இருக்கிறோம், பாடுகள்ல இருக்கிறோம், கண்ணீரோட இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தரை நான் தேடாததுனால இப்ப அம்மா சொல்றாங்க, அவர் கணவன் இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்க இருக்கு. ஆனா இவங்க போய் எங்க டீ கடையில வேலை செஞ்சுட்டு வராங்க. எவ்வளவு கஷ்டம். டீ கடையில வேலை செய்யலாமா? முடியுமா? அவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க, இங்க வந்து உட்காடுறாங்க. முடியல, இப்போ
டயர்டா இருக்கும், ஆனாலும் என்ன பண்றோம், உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த டயர்ட்லயும் ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது எப்படி ஆசீர்வதிப்பாரு. இப்ப வாசிச்ச அந்த வார்த்தைகள் அத்தனையும் உங்க வாழ்க்கையில நடக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க, தயவு செஞ்சு ஒப்பு கொடுங்க. போன மாசம் இன்னொரு அம்மா ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு கடன் பிரச்சனையா ரொம்ப கஷ்டம், கண்ணீரோட உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அந்த அம்மாவை இன்னைக்கு காணல. இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. என்னம்மா? சரி, ரைட்டு, சரி, பரவாயில்ல. இதோ புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன். உங்க பக்கத்துல நடந்ததை சொல்றேன். உங்க பக்கத்துல நடந்தது. இங்க தேவசேனை தெரியுமா உங்களுக்கு? தேவசேனைன்னு ஊர் இருக்கா? தேவசேனை எங்க இருக்கு? கண்ணமங்கத்துல இருக்கு. இங்க அழகு சேனை, அழகு சேனைன்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல. அந்த ஊர்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அங்க ஒரு பிரேயர் மீட்டிங் ஒரு 4-5 மாசம் நாங்க ரெகுலரா போயிட்டு இருந்தோம். வாரம் போவோம். அந்த இடத்துல ஒரு வயதானவர், ரொம்ப வயசானவர், அவரை கொண்டாந்து உட்கார வச்சாங்க. அவர் உடம்பு என்ன ஆகும்னா ரொம்ப ஆடும். தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நடுக்கும். இப்படி பயங்கரமா ஆடும். இப்படி ஆடும். இப்படி 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 ஆடி இப்படியேதான் இருக்கு. இப்படியேதான் இருக்கு. அவரை கொண்டாந்து உட்கார வச்சாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. அவரை கொண்டாந்து அப்படி கொண்டாந்து உட்கார வச்சாங்க. ஆனா அவர் ஒன்னும் பண்ண மாட்டாரு, ஒரு தொந்தரும் பண்ண மாட்டாரு. அமைதியா உட்காந்துப்பாரு, அமைதியா உட்காந்துப்பாரு. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடைசியா ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புறோம் இல்லையா? எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும். எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணிப்பாங்க. அவர் தான் எழுந்துக்க முடியாதுல்ல, அவர் தான் ஆடியே இருக்குமே. அதனால அமைதியா உட்கார்ந்து நிற்பாரு. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிற்பாடு கடைசியா போய் அவர் தலை மேல கையை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 3 வாரம் 4 வாரம் அப்படி செஞ்சிருப்பேன். 4வது வாரமோ 5வது வாரமோ அவர் என்கிட்ட எப்படி திரும்ப ஜெபம் பண்ணுவாரு, அவரா எழுந்து நின்று கடைசியா ஜெபம் பண்ணிட்டு போவார். புரிஞ்சு கொள்ளுங்க, இங்க இருக்கிற அழகு சேனையில நடந்த விசேஷம். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப தொடர்ந்து வரணும், நம்பிக்கையோடு வரணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் எனக்கு வரணும். அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். அப்ப கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முட்டி போடுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இங்க கூடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆண்டவரே சுவாமி, வயதானவர்களையும் ஆண்டவரே உடைய பாதத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, அநேக பாரங்களோடு, அநேக கண்ணீரோடு, அநேக கேள்விகளோடு இங்கே வந்து அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். பல கஷ்டம் ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் ஆண்டவரே, நிறைய இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க தயவாய் இறங்கி, அப்பா தயவாய் இறங்கி அவருடைய ஆண்டவரே கண்ணீரை நீங்க தொடச்சி, அவருடைய இயலாமைகளை மாற்றி, அவருடைய இல்லாமைகளை ஆண்டவரே மாற்றி சுவாமி, நீர் அவர்களை நிறைவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆண்டவரை வெளிப்படுத்துங்க. அப்பா, உம்முடைய பரிசுத்த கரம் இவர்களை தொடட்டும் ஆண்டவர். இவர்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது நிழலிடும்படியாய், அவர்களை தொடும்படியாய், ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரை இங்க வந்திருக்கிற சரவணனுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆண்டவரே தயவாய் நீர் தெரிந்து கொள்ளுங்க, தயவாய் அவனை தொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா, விடுவீங்க ஆண்டவரே. அவருடைய கட்டுக்களை ஆண்டவரை நீக்கி போடுங்க ஆண்டவரே. குடிப்பழக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுங்க சுவாமி. உம்மை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவரே அவன் பெரிய காரியங்களை செய்ய அவனை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவ்வாறு ஆண்டவரை இங்க இருக்கிற அம்மாவிற்காக ஆண்டவரே, சகோதரிகளுக்காக ஆண்டவரே, பெரியவர்களுக்காக
ஆண்டவரை இங்க புதிதாய் வந்திருக்கிற இந்த சகோதரிக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். மஞ்சுளாமாவுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அவருடைய வாழ்வோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உட்காருங்க, உட்காருங்க. சாட்சி இருந்தா சொல்லுங்க.